ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க, நான் என்னென்னலாம் வாங்குகிறேன், என்னென்னலாம் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த விலாகில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வானகிரமில் இருக்க மீன் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். போயிட்டு என்னென்ன ஃபிஷ் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய கூட்டம் வேறு இன்றைக்கி. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு வாங்குவோம்னு சொல்லிட்டு 2 மீன் தான் வாங்கினோம். ஒன்று வந்து பேர் தெரியல, இன்னொன்று வந்து சங்கரா மீன் 1 kg வாங்கினோம். இந்த மீன் கூட எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தார். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த மீனெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஆயிரத்துக்கு போயிட்டோம். ஏன்னா பெரிய மீன் வந்து ஆஞ்சாதான் வந்து எங்களுக்கு கத்தி வீட்டில் இல்லை இல்லையா, அதனால் ஆய முடியாது வீட்டில். ஸோ இந்த பெரிய மீன் மட்டும் வாங்கிட்டேன். சங்கரா நானே ஆஞ்சிடுவேன், அதனால் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம். இந்த மீன் தான் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து முட்டை வந்து விற்றுட்டு இருந்தாங்க. நாட்டுக்கோழி முட்டைன்னு சொன்னாங்க, ஆனால் அது எனக்கு உண்மையான்னு தெரியல. கேரண்டியாக சொன்னார். சரி, எங்கள் ஹஸ்பண்டும் வாங்கிட்டார். நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து தாகமாக இருந்துச்சு. சரி, வெயில் வேறு அதிகமாக இருந்தது, இளநீ வாங்கி கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு தக்காளி வெங்காயம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படி பார்த்தா அப்புறம் காய்கறியும் விற்றுச்சு. பூண்டு புளி எல்லாம் அங்கேயே வாங்கிட்டோம். கம்மியாக கிடச்சிது, சரி அங்கேயே வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். இந்த ஸ்பைசஸும் வாங்கினேன். எப்போவுமே நான் டிமார்ட் போனால் இதெல்லாம் வாங்கிடுவேன் மொத்தமாக. எல்லாமே காலி. நான் நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கலான்னு விட்டுட்டு அங்கேயே வாங்கிட்டேன், கொஞ்சம் மட்டும் போதும்னு. இந்த பூண்டு வந்து 180 சொன்னாங்க, சரி வாங்கிட்டேன். இஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, புதுசுன்னு சொன்னாங்க, சரி அதே வாங்கிட்டேன். முருங்கைக்காய் வாங்கியிருந்தேன், உருளைக்கிழங்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் புளி வந்து 100 rupees சொன்னாங்க, சரி வாங்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் பெரிய பேக்காகவும் இருக்குது, ஆனால் இது 20 rupees தான். இந்த காய்கறி எல்லாமே வெண்டைக்காய், பீன்ஸு, கத்திரிக்காய், பீட்ரூட்டு இதெல்லாம் மட்டும் வாங்கினோம். அப்புறம் வெங்காயம், தக்காளி இதை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வாங்கிட்டோம் 2 kg. நான் எப்பவுமே பாஸ்மதி ரைஸ் தான் வாங்குவேன், அது லூஸில் இருந்துச்சு, சரி ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க 2 kg. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு இது தான் வாங்கினேன், ஆயாமல் இருந்துச்சு. இது வந்து நான் நெக்ஸ்ட் ஆயணும். அது ஒரு 1 day இல்லை 2 days வச்சு நாங்கள் ஃப்ரீசரில் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மீன் குழம்பு வைக்கலாம். அது ரெசிபி அப்புறம் போடுறேன். இதுதான் நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் போய் சிக்கன்லாம் வாங்க போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைஸ் ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 டம்ளர் ஓகே 10 டம்ளர் வந்துச்சு. நான் 1.5 டம்ளர் எடுத்து வச்சுட்டேன். 8.5 டம்ளருக்கு வந்து அளந்து தண்ணி எடுத்து வச்சுட்டேன். முட்டை வந்து ஒரு பக்கம் வந்து வேக வைக்க போட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கரம் மசாலா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, இருந்தாலும் அது 3 பொருள் தான், அதை மட்டும் போட்டு செய்ய வேண்டியதான். நெக்ஸ்ட்டு சிக்கன் வந்து ஊற வச்சுருக்கேன். இதில் தயிர், பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலையில் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. சிக்கன் 65க்கும் மேரினேட் பண்ணிவிட்டேன், ஃபிஷ் ஃப்ரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். வெங்காயம் வந்து இதுக்கும் சேர்த்து தான், தயிர் பச்சடிக்கும் சேர்த்து அரைஞ்சி வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணும்போது பார்க்கலாம். பிரியாணி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாமே தான் போடணும், அவ்வளோதான் தேவையானது. இதில் வந்து நமக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிடுங்க, அப்போ கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அதை நான் வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன், நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது மட்டும் நல்லா வதங்கட்டும். முட்டை வந்து வேக வச்சுட்டேன் சைடில். இந்த இதில் வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தோசை தவாவில் வந்து வச்சுருக்கேன். ஆயில் போட்டு அதை அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 65 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கரம் மசாலா அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம், இருந்தாலும் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கணும் இல்லையா, அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். அப்புறம் தயிர் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினா தான் வந்து இதோடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். தயிர் போட்டால் நம்மளுக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும், நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம தயிர் வந்து சிக்கன்லேயே போட்டு ஊற வச்சுருக்கோம், அது சிக்கன் சாஃப்டாகிறதுக்கு. இது வந்து ரைஸில் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை நம்ம போடுவோம் எப்போவுமே. இது வந்து ஓகே, ஃபிஷ் வந்து நம்மளுக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டு
நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். இது ஸ்லோ குக் தான் பண்ணணும் இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. நானும் பாப்பா மட்டும் தான் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டு சைடுமே யாருமே இந்த மீன் சாப்பிட மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல, எனக்கு மட்டும் பிடிச்சிச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா கலரிட்டு பிரியாணிக்கு ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா சிக்கனை, அதை வந்து போட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எப்படி தான் வந்து பிரியாணி செய்வீங்க எல்லாமே. உங்கள் பர்த்டேக்கு, பசங்க பர்த்டேக்கெலாம் நீங்கள் வந்து வெளியே போய் சாப்பிடுவீங்களா இல்லை வீட்லேயே வந்து சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள் செஞ்சு. இப்போ வந்து லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு லெமன் தான் போட்டேன், ஏன்னா தயிர் வந்து நிறைய போட்டிருக்கேன்றனால. இப்போ தண்ணி அளந்து வச்சுருக்க தண்ணி வந்து நம்ம போட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ மீன் ரெடி ஆகிடுச்சு. மீன் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டு வறுத்துக்கலாம். இந்த ஃபிஷ் என்னவோ தெரியல, எனக்கு பிடிக்கும். என் பர்த்டேக்கு எப்போவுமே இதை தான் கேட்பேன் எங்கள் ஹஸ்பண்ட்ட. ஃபுல் மீனும் வறுக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் வறுத்தப்பயே வந்து சாப்பிடவே முடியல ஃபுல் ஃபிஷ்ஷையும். ஏன்னா நான் மட்டும்தான் அப்போது, பாப்பாவுக்கு வந்து அப்போது கம்மி வயசுன்றனால. இப்போ 3 வயசு ஆகுது. ஆனால் அப்போது சாப்பிட மாட்டாது. இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரேராக தான் வாங்குவேன், என் பர்த்டேக்கு மட்டும் தான் வாங்குவேன். மற்றபடி வேறு எதுக்கும் நாங்கள் வாங்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிக்கும்போது தான் பாதி கறி வந்து வெந்திருக்கும். இப்போ ரைஸ் வந்து அதில் போட்டு ஃபுல்லாக போட்டுக்கலாம். எப்பவும் போல் கிராஸ் போட்டு போடுறேன். போட்டுட்டு நல்லா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் முக்கால்வாசி இழுத்த அப்புறம் ஒரு கலர் மட்டும் கலருங்க. அடியிலேருந்து கலருங்க. எனக்கு வந்து அது பழக்கமாயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக பிரியாணி செய்கிறேன். என்னோடய சிக்னேச்சர் டிஷ்ஷாகவும் சொல்லலாம் பிரியாணி. எங்கள் ஃபேமிலிக்கே நான் செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் ஒரு பக்கம் வந்து மேரினேட் பண்ணியிருக்கோம்ல, அதை வறுத்துக்கிறதுக்கு போட்டுக்கலாம். நான் பாட்டுக்கு வளர்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லாவே கலரி விடுவேன் நான். ஏன்னா டம் போட அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரைஸாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லாஸ்ட்டாக நம்ம டம் எடுக்கிறப்போ வந்து உதிரி உதிரியாக வரும், குச்சி குச்சாக நிற்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு பதமே. அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு 15 நிமிஷமாவது டம் போட்டே ஆகணும். 20 மினிட்ஸ் விட்டால் கூட ஓகே தான். அது நல்லா வெந்துடும் அந்த டம்லேயே. நெக்ஸ்ட்டு சிக்கன் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் காரம் மட்டும் அதிகமாக போட்டுட்டேன் போல். ஏன்னா இங்கேருந்து நான் வந்து பல்லாவரம் எங்கள் அக்கா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பணும். நான் எப்போவுமே நான் அப்படி தான் பண்ணுவேன், கொடுத்து அனுப்பிடுவேன். அவங்களால இங்கே வர முடியாது, இல்லை என்னால் அங்கே போக முடியாதுன்னா. இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து போட்டு ஒரு சைடு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே மழை நேற்று. அதுலேயும் வந்து எங்கள் ஹஸ்பண்டை நீ போய் கொடுத்துட்டு வந்துடு, பசங்க ரொம்ப வந்து ஆசைப்படுவாங்கன்ட்டு அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன். இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. குச்சி குச்சாக வந்து மேலே நின்றுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து ரைஸ் உடையவே இல்லை, ரெடி. அப்புறம் தயிர் பச்சடி ரெடி, முட்டையும் அவிச்சது ரெடி ஆகிடுச்சு. மீனும் சிக்கனும் 65 எல்லாம் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நான் என் பர்த்டேக்கு இப்படி தான் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.